இஸ்லாமை பின்பற்றுறது எப்படின்னா இதுதான். இந்த அடிப்படையை புரியாமல் ஒருத்தர் இஸ்லாமை பின்பற்றுறாருன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்? குழப்பத்துக்கு உள்ளாவார். அவசியமற்ற விஷயங்களை எல்லாம் செய்துக்கிட்டு அவர் என்ன, நான் இஸ்லாமில் சிறந்த விஷயத்தை செய்துட்டு இருக்கேன். அவருக்கு அதில் பொறுப்பே இருக்காது, அதில் அவருக்கு சம்மந்தப்படாதது. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்வார்? ஒரு சம்மந்தம் இல்லாமல் இறங்குவார். அவருக்கு கடமை இருக்காது. திடீர்னு ஜிஹாதுன்னு பேசுவார், திடீர்னு ஹிலாபத்து உண்டு பண்ணுன்னு பேசுவார், திடீர்னு பார்த்தா லோக்கல் அரசியல் செய்வார், திடீர்னு பார்த்தா என்னென்னமோ செய்துகிட்டே இருப்பார். அது எதுவுமே அவருக்கு அவசியமற்றது, அவருடைய பொறுப்பிலும் வராதது. அல்லாஹ் அவர் அதை குறித்து கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அது கட்டாய கடமையாக அல்லாஹ் அவர் மீது விதிக்கலை. அது எப்போது கட்டாய கடமையாகுமோ அப்போது தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் கடமையாக்குவான். அப்படி இருக்கும்போது இந்த கடமை இல்லாத ஒன்றை செய்யறதே அவசியம் இல்லாத ஒன்றை செய்யறது. அது தனக்கு அதில் சம்பந்தம் இல்லாத ஒன்றை எடுத்து பேசுறதும் செய்யறதுமே அது குழப்பத்தை தான் விளைவிக்கும். அவருடைய இஸ்லாம் நல்ல அழகான இஸ்லாம் இல்லை, ஒரு மோசமான இஸ்லாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள் இஸ்லாமிய பண்புகளாக இல்லை, மோசமான பண்புகளாக இருக்குது. உண்மையான தக்குவா பாவங்களிலிருந்து தூரமாக இருத்தல் ஆகியவற்றின் நிலை இதுதான். எது? ஒருத்தர் இஸ்லாமை தனக்கு தேவையில்லாத விட்டு விலகி இருந்து பின்பற்றுவது இருக்குதே, அதுதான் ஒருத்தருடைய தக்குவா உண்மையாக இருக்கிறக்கும் பாவங்களை விட்டு அவர் தூரமாக இருக்கிறதுக்கும் வழியாக இருக்குது. மற்ற விஷயங்களில் சிரமம் எடுத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றி போனால், ஒவ்வொன்றிலும் எல்லாமே நான் செய்யணும், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாத்துலேயுமே இறங்கி போனால், ஒருவர் தமது ஈடு செய்ய முடியாத விலை மதிப்பில்லாத நேரத்தை தாம் படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக செலவழிக்காமல் வேறு நோக்கத்திற்காக வீணடித்து விடுவார். அதுதான் நடக்கும். அப்போ அவர் தன்னுடைய தனிப்பட்ட நப்சுக்கு தேவையான இபாதாவை, தன்னுடைய ரூஹுக்கு தேவையான இபாதாவை, வாழ்க்கையை, இஸ்லாமை பின்பற்றாமல் யார் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா தன்னுடைய நேரத்தை எல்லாம் இதில் வீணடித்து விடுவார். எனவே தான் தனது இரட்சகனுக்கு நெருக்கமாவதையோ தனது இரட்சகன் தனக்கு நெருக்கமாவதையோ மனதில் கொண்டு வணங்குபவர் தான் இஸ்லாமை அழகிய முறையில் பின்பற்றுகிறவர். அல்லாவை தான் நெருங்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் தனக்கு கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக இஸ்லாமை பின்பற்றணும். அந்த இபாதத்துடைய நோக்கோடு ஒருத்தர் வாழ்ந்தால் அவர்தான் உண்மையிலேயே அழகான இஸ்லாமை பின்பற்றுகிறார். அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கும், அதில் ஒரு நேர்த்தி இருக்கும், அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அவருடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஆலிமுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கும். ஆலிம் எப்படி அவருடைய லிமிட், அவருடைய வரம்புகளை அறிஞ்சு அவர் என்னென்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சு செய்கிறாரோ அது போல் இவர் செய்வார். ஏன்னா இவருக்கு இஸ்லாமுடைய அவருடைய உயிரோட்டம் புரிஞ்சிருச்சு. என்னன்னா, முதல்ல அவசியம் இல்லாத தேவையில்லாத நம்முடைய வரம்பை தாண்டிய விஷயங்களில் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது. அதில் நாம் போய் மூழ்குவதும் அதில் இறங்குவதும் நம்முடைய நேரங்களை வீணடிக்கும், நம்முடைய இபாதத்தை வீணடிக்கும், நம் படைக்கப்பட்ட நோக்கத்தை வீணடிச்சிரும் அப்படிங்கிற அறிவு அவருக்கு இருக்கு. ஆலிமுக்கு இருக்கிற அறிவு ஆலிம்களிடமிருந்து இவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் அதன் மூலமாக இஸ்லாமை அவர் பின்பற்றுவார்.